காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வருகையை கண்டித்து சென்னை உழைப்பாளர் சிலை அருகே தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் சுப்பிரமணியத்திடம் கூடுதல் தகவல்களை பெறலாம். சுப்பிரமணி, சோனியா வருகைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், ஏன் இந்த போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க? தற்போது தேர்தல் பிரச்சாரத்திற்காக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இன்று சென்னை வர இருக்கிறார். இதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பினர் மற்றும் திரைப்பட இயக்குனர் கௌதமன் தலைமையிலான 50க்கும் மேற்பட்டோர் இந்த கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை உழைப்பாளர் சிலை அருகே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உமா, சுப்பிரமணி, தற்போது சோனியா காந்தியின் பரப்புரை காரணமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த போராட்டம் குறித்து காவல்துறையினர் என்ன சொல்றாங்க? காவல்துறையினரின் பாதுகாப்பு நடவடிக்கை அங்க இருக்கா? கண்டிப்பாக உமா, முன்கூட்டியே இவர்கள் போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள். அது தொடர்பாக காவல்துறையும் போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். நீங்கள் எக்காரணத்து கொண்டும் சாலையில் அமர்ந்து போராட்டம் ஈடுபடக்கூடாது, அதே போல போக்குவரத்து நெரிசல் எதுவும் செய்யக்கூடாது என்ற பல்வேறு தகவல்களும் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது காவல்துறையினர் உழைப்பாளர் சிலை அருகே அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இந்த கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சரியாக மாலை 5:45 மணி அளவில் சென்னைக்கு சோனியா காந்தி வர இருக்கிறார். அதாவது 4 மணி அளவில் அவர் தனி விமானம் மூலமாக டெல்லியிலிருந்து சென்னை வந்து சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பாண்டிச்சேரி செல்கிறார். அதன் பிறகு ஹெலிகாப்டர் மூலமாக மீண்டும் சென்னை வருகிறார். சென்னை அடையாறு INS ஹெலிகாப்டர் தளத்திற்கு வரும் அவர் கார் மூலமாக அங்கிருந்து தீவுத்திடலுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக செல்கிறார். அதற்கு முன்பாகவே இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் பிறகு அவர்கள் காவல்துறையினர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்கு காவல்துறையின் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுத்து வருகிறார்கள். உமா.